அரங்கு அவங்க தான் நிறைஞ்சிருக்காங்க. இந்த திருப்பெருந்துறையினுடைய திருவாசகத்தை என்னோடு உணர்ந்து புரிந்து ஆத்மார்த்தமாக இல்லறத்தை எல்லாம் விடுத்து விபூதி அணிந்து உத்ராட்சம் போட்டு ஆதிசங்கர ஆச்சாரியாவினுடைய ஒரு சாஸ்திரமும் சம்பிரதாயம் வேதமும் இந்த உலகத்திற்கு குருநாதர் எப்படி கொடுத்தாரோ ஜனாதன தர்மத்தை, ஆதிசங்கரர் ஐயா 2500 வருடத்திற்கு முன்னால் பிறப்பு இல்லை என்றால் நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. கோவில்களிலிருந்து குலங்களிலிருந்து ஜனாதன தர்மத்தை போதிக்க சமண மதத்தை வாதித்து புத்த மதத்திலிருந்து போராடி 4 திசைகளும் 4 மடங்களை ஸ்தாபித்து தர்மத்தின் மூலமாக இந்த புண்ணியத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆதிசங்கர ஆச்சாரியாருடைய மகான், அவருடைய காஞ்சி பாரம்பரியம் எங்களுடைய இன்டர்நேஷனல் லெவலில் உலக பாரம்பரியத்தினுடைய வெளிப்படமாக இருக்கக்கூடிய சங்கர மடம் போதிக்கக்கூடிய ஒரு மடம். இப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியா பீடத்தினுடைய சார்பாக உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி உங்களுடைய திருப்பாதங்களுக்கு எங்களுடைய காணிக்கையை செலுத்துகிறோம். எங்கெங்கெல்லாம் ஆங்காங்கு இருந்து நம்முடைய செவி வழியாக 2 வார்த்தைகளை நாம் இந்த உலகத்திற்கு கேட்பதற்காக புண்ணியமாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் பணிச்சுமை பொருள் சுமை, அதே மாதிரி இன்றைய நாளினுடைய சுமையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய எந்திர உலகத்தில் இருந்து 60,000 சிந்தனைகள் ஓரிடத்தில் கட்டப்பட்டு குவிக்கப்பட்டு ஒரு சிந்தனை உயிர் சிந்தனையாக எடுத்து செல்லப்படும் என்று ஒரு விதை கற்பனை விதையாக வளம் வந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியினுடைய இந்த வார்த்தைகளுக்கும் இந்த திருப்பெருந்துறையினுடைய வாசகத்தை இந்த உலகத்திற்கு தெரிவித்ததனுடைய மண்ணுக்குரிய மகிமை, அதையும் நாம் இந்த திருவாசகத்தை பற்றி பேச முயல்கிறோம். தெரிந்த வார்த்தைகள் தெரியாத வார்த்தைகள் அத்தனையும் ஒரு இடத்துல பேசுனது இன்னொரு இடத்துல பேச மாட்டேன் நான். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை நான் 8 வயசில் மேடை பேச்சாளராக சொற்பொழிவு பிடித்தவன். அப்துல் கலாமை வச்சு பேசியிருக்கேன், கலைஞரை வச்சு பேசியிருக்கேன், சிஎம் ஜெயலலிதா வச்சு, இப்படி பல அனுகிரகத்தோடு இந்த சொற்பொழிவில் அரசியல் கூட்டங்களிலும் பல கல்லூரிகளிலும் ஆன்மீகத்திலும் பேசி என்னுடைய வாழ்க்கையை 50வது வயசில் இறை தொண்டுக்காக சிவதொண்டு செய்வதற்காக மாற்றிக்கொள்ளப்பட்டு இந்த இடத்தில் ஒரு 51வது முற்றோதல் செய்தோம். ஐயாவை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் பத்தாது. இந்த உலகத்தில் செம்பை ஐயா அவர்களும் நம்ம இளவரசன் ஐயா அவர்களும் ஐயா வீராசாமி ஐயா அவர்களும் உற்ற முக்கன் போல இந்த இடத்தில் எனக்கு தெரிஞ்சவர்கள் அவர்கள். இன்னும் மடத்துக்காரவங்க நிறையா குத்தோல கேட்சியெல்லாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் நான் சாதுர்மாசி விரதத்தில் திருவாசகம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அடியவர்களுடைய ஒற்றுமை அன்பு நான் கண்ட உண்மை உங்கள்கிட்ட ஒற்றுமையே இல்லை. எங்கள் பாரம்பரியத்தில் பாருங்க, வேதத்தில் ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணருக்கு வழிவிடுவார். ஆனால் ஒரு பதிகத்தை இன்னொரு பதிகத்தை கொடுக்குறவருக்கு இன்றைக்கி வழிவிடுறதுக்கு ஆளே இல்லை. இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அரங்கு நிறைந்து வரும்போது இருக்கக்கூடிய அந்த காட்சி இப்போ பேசும்போது இந்த அரங்கு நிறைந்தில் இல்லை. இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை உயிர் சொல்ல வேண்டும். மாணிக்க வாசகர் இந்த உலகத்திற்கு கொடுத்த மகத்தான இந்த வாசகம் திருவாசகத்தை உணர்ந்து புரிந்து நாமெல்லாம் அந்த பக்குவத்தோடு பண் தெரிய வேண்டாம், இசை தெரிய வேண்டாம், பாடல் தெரிய வேண்டாம், அழுது மட்டும் புலம்புனா போதும், திருப்புலம்பல் புலம்பியிருக்கார். இப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தினுடைய சப்ஜெக்டை ஒரு சில மணி நேரங்கள், எனக்கு 2 மணி நேரம் பத்தாதுன்னு சொன்னேன். 2 மணி நேரமாவது இந்த திருவாசகத்தை பேசணும். ஒரு யுகம் பத்தாது, ஒரு நாள் பத்தாது. நாம் வாழ்கின்ற பிறப்பினுடைய வாசகத்திற்கு சொல்வதற்கு அனைத்தும் பத்தார். ஏனென்றால் அந்த வாசகத்தை 4 மாதம் சாதுர்மாசி விரதம் இருந்து உய்த்து அதை பருகி 51 தேசத்திலும் 51 முற்றோதல் செய்ய வேண்டும் என்று நான் இலக்கு எடுத்தபோது எனக்கு 8வது முற்றோதலை இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க? இந்த செம்பை ஐயா அந்த 3 பேரும் 500 பேரை வச்சு ஒரு முற்றோதல் பண்ணாங்க. நான் வர்ற அன்னைக்கு கும்ப மரியாதை கொடுத்து அந்த கோவிலில் அழைச்சி போய் ஐயாவே போய் சாப்பாடு டிஃபனை கையேந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு உடல்நிலை சரியில்லை இன்றைக்கி, அவருக்கு பாவம். எனக்கு காலையில் சாப்பிட முடியலை. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு. நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு சொற்பொழிவு ஆற்ற போகிறேன், ஐயாவை சந்திக்கிறேன், வீர ஐயா அவங்களும் செம்பை ஐயாவும் இறங்கி என்னுடைய காரை மறித்து இறங்கி காருக்கு முன்னாடி நெடுஞ்சாங்கள கும்பிட்டு விடுவாங்க. அவங்க வயசு என்ன, குரு சன்னிதானம் அப்படின்னு நினச்சா. ஐயா என்னங்கய்யா இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணாதீங்க, கருமாவை கழிக்கிறதுக்கு தானேயா நாங்கள் வந்திருக்கோம், காவி அணிஞ்சிருக்கோம், மேற்கொண்டு பாவத்தை சேர்க்கக்கூடாது, நீங்கள் இப்படி பண்ணலாமான்னு கேட்கும்போது அடடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் கும்பிட்டு விழுதப்பட்ட மனிதர்கள் அவர்கள் எல்லாம். இன்று அவர்கள் எல்லாம் இளவரசன் ஐயா, வீராசாமி ஐயா, செம்பை ஐயா, இவர்களை எல்லாம் எனக்கு இப்போ 4வது சாதுர்மாசம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 வருடங்களாக பயணித்தவர்கள். இந்த மேளதாளத்தோட
ஒரு வாத்தியத்தோட இந்த இடத்துல திருவாசகத்தை முற்றுவதில் இதுவரை யாரும் பண்ணியிருக்க முடியாது. அப்படி ஒரு 500 பேரை வச்சு பண்ணி ஐயா பார்த்தீங்கன்னா ஓட நடக்க இருக்கும்போது எங்களுடைய ஒவ்வொரு ஆளை 5 பேராக கூட்டிகிட்டு போய் உள்ளே போய் சாப்பிட வச்சார். அதனுடைய புகழ்லாம் இன்றைக்கி நான் அப்படியே உட்காந்து மேடையில் அதத்தை உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு நாங்கள் வர்றது கூட கொஞ்சம் அடையாளம் தெரியல, உடல் தளர்ச்சி. எல்லாத்துக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய தாமோதரன் எப்படி இருக்கார், அது மாதிரி திருவாசகத்தை உயிந்து உயிந்து செல்லும் போது அழகா படிப்பார், அற்புதமாக படிப்பார், திருவாசகத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய ஆத்மாக்களோடு இன்று நாம் இங்கே பயணம் செய்யும்போது ஐயாவதையும் காலையில் நினச்சேன். இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரல. ஒரு திருவாசக மாநாட்டுக்கு போகணும்னா நாளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும். இன்னும் இதை விட நான் திருவாசகத்தில் போகிறதுக்கு முன்னாடி சொல்லும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் ஏதோ வர்றோம் பயணிக்கிறோம், ஆத்மார்த்தமாக நான் பயணிப்பேன். அதே மாதிரி எத்தனை இடங்களில் நான் சொன்னேன் திருவாசகத்தை படிக்கணும் போகணும் வரணும்னு. ஆனால் ஐயாவை இளவரசன் ஐயா என்னோட அந்த முற்றுவதிலிருந்து பழக்கம். ஐயாதே முத எனக்கு பழக்கம், செம்பை ஐயா வீர ஐயா. அதுக்கடுத்து அவர்கள் மூலம் இளவரசன் ஐயா எனக்கு அறிமுகமானாங்க. இந்த இடத்துல கண்ணப்ப நாயனார் போன்று இந்த இடத்தில் கலியுகத்தினுடைய ஒரு வரதனாக இந்த பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த குலத்திலும் அந்த பாரம்பரியத்திலும் அந்த மரபிலும் வந்தவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அவர் என்னோட காசிக்கு வந்தார். அவருடைய அற்புதங்கள் அத்தனையுமே விஸ்வநாதர் அனுகிரகம் பண்றார். இன்னைக்கும் போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய பக்குவமாக மாறி முற்றோதலை நடத்துகிறார். குடும்பத்தினுடைய எந்த சூழ்நிலையில் நடத்துகிறார். எனக்கு முன்னாடி பிச்சை ஐயா என்று ஒருத்தர் சிவகங்கையில் இருந்தார், உங்களுக்கெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். அவர் முதல்ல திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவாசகத்தை எங்கே திருவாதூரில் முதல் முற்றோதலை ஆரம்பிக்கிறார். தேங்காய் பலம் உடைச்சி குத்துவலை கேத்தி ஆரம்பித்து தொல்லை இரும்பிறவி சூழும் தனை நீக்கிங்கிறார். ஒரு ஃபோன் வருது, பையன் இறந்துட்டார்னு வருது. ஒரு பையன், ஒரே பையன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கார். அவர் பிடபிள்யூடியினுடைய இன்ஜினியர் ரிட்டையர்டு. அவங்க ஆசிரமத்தில் இருந்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இறந்து என்னாச்சு சொல்ல முடியல. 51 பதிகத்தையும் முற்றோதலையும் முடித்து விட்டு அப்போ கடைசியில் கூப்பிட்டு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போனார். அவர் இந்த திருவாசகத்தை எல்லா இடத்துலையும் போதித்தார். எங்களுடைய மடத்துல எல்லாம் என்னன்னே தெரியாது. நான் அத்தனை சொற்பொழிவாற்றேன். ஆனால் 47வது பதிகத்தை எனக்கு படிக்க தெரியாது, நீங்கள் படிங்கன்னு அவங்ககிட்டே சொல்லிடுவேன். கணவன் மனைவி அப்படி வருவாங்க. அந்த திருவன்பாவை படிப்பாங்க, படிக்க தெரியாது, என்னன்னே தெரியாது யாருக்கும். திருவாசகம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் நான் எல்லா விதமான சொற்பொழியும் பேசுவேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட வெளிநாட்டினுடைய அத்தனை எமர்சன்லேருந்து சாக்ரடிஸ்லேருந்து பேரறிஞர் புளோட்டோலேருந்து அரிஸ்டாட்டிலேருந்து சர் ஐசக் நியூட்டன்லேருந்து லெப்போலியன்லேருந்து எல்லா விதமான புத்தகத்தை இன்ச் பை இன்ச்சாக பகவத்கீதையிலேருந்து படித்து அந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு முன்னால் அத்தனை சொற்பொழிவும் ஆட்சியவன் தான். அப்போ இந்த உலகத்தினுடைய ஆன்மீகத்தை போதிக்கிறதுக்காக எனக்காக ஒரு வாழ்க்கையை 50வது வயதில் தேர்ந்தெடுத்து கொண்டு இந்த கர்மாவை கழிக்க வேண்டும், வாழ்க்கையில் வர வேண்டும், இப்படியெல்லாம் நாம் திகழ வேண்டும் என்பதற்காக இந்த திருவாசகத்தை உணர்ந்து புரிதலுக்கான அடிப்படை விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் வந்தோம். அப்படிப்பட்ட இந்த 4வது மாநாடு திண்டுக்கல்ல நடத்தணும்னு சொன்னோம், செவி சாய்க்கல. அப்போ சரி அந்த பிராப்தம் வேணும்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தேனியில் சொன்னோம், அவங்களும் நடத்துகிறோம்ன்றாங்க. ஐயாட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், 8வது மாநாடு 8ஆம் திருமுறை. இந்த உலகத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆகும்போது அவர் 8ஆம் நம்பரில் பிறந்து 8வது கோட்பாட்டிலேருந்து 8ஆம் நம்பர் பதவி ஏற்றார். வின்சென்ட் சர்ச்சில், அதே மாதிரி ஜான் கென்னடி, இவங்கெல்லாம் அந்த 8ஆவதுனுடைய பொருள். 8 என்பதுக்கு இந்த உலகத்தினுடைய சிகா மந்திரம், உச்சபட்சத்தினுடைய மந்திரம். அஷ்டதிக் பாலகர்கள் என்று சொல்லுவார்கள், அஷ்டலட்சுமி என்று சொல்வார்கள். 7 லட்சுமி சொல்ல மாட்டோம், நவலட்சுமி சொல்ல மாட்டோம், அஷ்டலட்சுமி. அஷ்டம் என்பதற்கு 8வது பொருளாக இந்த உலகத்தில் அவதாரம் செய்தவர் மகாலட்சுமி. இப்படிப்பட்ட அந்த அஷ்டகத்தை இந்த உலகத்திற்கு அனைத்து தெய்வங்களுக்கும் கொடுத்தவர் என்னுடைய குருநாதர் அவர்கள். அஷ்டகம் மகாலட்சுமிக்கு, சிவனுக்கு, அம்பாளுக்கு, எல்லாத்துக்கும். அந்த அஷ்டகம்ன்றது நம்மளுடைய உடம்பும் எஞ்சான், நம்ம எறும்புக்கும் அதனுடைய விரல்களால் எண்ணும் போது அளக்கும் போது எஞ்சான் உடம்பு இருக்கும். இந்த எஞ்சான் உடம்பு பிரதானம் அப்படின்னு சொல்லி சிரசுக்கு சொல்லுவாங்க. அந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசுக்கு பிரதானமாகிய சிகா மந்திரத்தை கொடுத்தது திருவாசகம். யாராலையும் மறுக்க முடியாது, இருவேறு கருத்துக்கும் இடமில்லை. இப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை மாணிக்கவாசக பெருமான் இந்த உலகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதை 8ஆம் திருமுறையை 8வது மாநில மாநாடாக இந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் போது ஐயா திருப்பெருந்துறையில் சும்மா நாங்கள் வள்ளலார் மடத்தில் சும்மா பார்த்து செய்வோம் சொன்னார். நான் சொன்னேன், இறைவனுடைய வாசகத்தை படிக்கும்போது பெருமானோடு மணிவாசக பெருமான் மட்டும்தான் இருந்தார். யாருக்கு புண்ணியம் இருக்கோ அவங்க மட்டும்தான் கேட்க முடியும், கர்மாவை சேர்க்கிறவர்கள் அமர முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொன்னேன். ஐயா எந்த சூழ்நிலையில் நடத்துகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியாது. நம்ம
நாமெல்லாம் வந்து இந்த உடல் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆன்மா 60,000 சிந்தனையோடு பறக்குது. அதை தான் வந்து சொல்லுவார், நீ எதுவை நினைக்கின்றாயோ அதுவாக மாறிவிடுகிறார். விவேகானந்தர் சொன்னது வீர துறவி. அப்படிப்பட்ட இந்த சிந்தனைகளை கட்டு வைப்பது என்பது எந்திர உலகத்தில் ரொம்ப கடினம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம வர்றவங்களுக்கு காப்பி கொடுப்போமா, பால் இருக்கா, கேஸ் தீர்ந்துருச்சான்னு நினைக்கக்கூடிய காலத்தில் எந்த சூழ்நிலையை இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அடியார்வர் மக்களை அழைத்து அடியவருக்குள் ஆண்டவன் சங்கமமாக இருக்கின்ற இந்த அடியார்வர் மக்களுக்கு செய்யவில்லை என்றால் நான் இந்த மனித பிறவி எடுப்பதற்கு ஒரு அருகதையே இல்லை என்று அடிக்கடி சொல்லுவார். அந்த சொல்வதை பரவாயில்லை. என்னன்னா 10 நாளைக்கு முன்னால் அவருடைய இல்லத்தாருடைய மனைவி அவர்கள், சாமி ஒரு நிமிஷம் இருங்க, அவருடைய மனைவி அவர்கள் சிவகங்கையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து வைத்தியம் பார்க்கும்போது மருத்துவ செலவீனங்கள் உட்படும் போது இந்த ஆத்மா இவங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் தன்னுடைய மனைவிக்காக சொல்லுவார். நான் இல்லம் வள்ளுவர் 4 வரிகளை கொடுத்தார். இது நான் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன்னு தெரியல. அதாவது உலகத்திற்காக 1.25 வரியை கொடுத்தவர் திருவாசகம் தன்னுடைய மனைவிக்காக 4 வரியை கொடுத்தார். அப்படிதான் அவர்கிட்ட சொல்லுவேன் நான். அப்படிப்பட்ட அந்த மனைவி, நீங்கள் தொண்டு செய்யுங்க, நமக்காக சரீரத்தை கொடுத்தவர்கள். தாய் என்பதனுடைய புண்ணியத்தை சொல்லுவாங்க. நான் பேச போகிறேன் தாயை பற்றி, பெண்ணை பற்றி நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன் நான். ஏனென்றால் என்னுடைய தாய் ஆதி காமாட்சி, அதனுடைய பாரம்பரியத்தில் வரக்கூடிய நாங்கள். அதனால் பெண்ணுடைய இலக்கணத்தையும் பெண்ணுடைய பேரேற்றையும் அந்த தாயினுடைய சரித்திரத்தினுடைய வரலாற்றையும் எள்ளி எள்ளி இன்ச்சு பை இன்ச்சு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் நாங்கள் அவருக்கு ஆறுதலாக சொல்வோம். அந்த ஆறுதல் சொல்ல முடிய வாரத்தில் சிவகங்கை மருத்துவமனையில் பார்க்க முடியலைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உணவு உண்ண முடியலை. டாக்டர் நாள் குறிச்சிட்டார், 10 நாள். இந்த 10 நாட்களுக்குள்ளே எப்படி சாமி பெருமான் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்காக நான் காப்பு கட்டியிருந்தேன். நீங்கள் என்ன நினச்சாலும் திருவாசகத்தை நீங்கள்லாம், எனக்கு என்னன்னே தெரியாது திருவாசகத்தை, 51 தேசத்தில் போகிறதுனுடைய புண்ணியம். திருவாதூரில் ஆரம்பித்து பவானி ஐயாட்ட நீங்கள்லாம் வந்து படிக்கிறீங்களே, எவ்வளோ வழி வேதனையோடு அதை கட்டப்பட்டிருக்கோங்கிறது தெரியாது உங்களுக்குலாம். அதுக்கு பின்புலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியாது. அவரும் அதை வேதனைப்பட்டு இன்னைக்கு சன்னியாசம் வாங்கி தனிமையில் இருக்கிறார். இதுதான் திருவாசகத்தினுடைய மகிமை. இணையார் திருவடி எந்தலையில் மைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன்கிறார் திருப்புவலியில். அதையும் இன்னைக்கு பவானி ஐயா அனுபவிக்கிறார், நாங்கள் மாதிரி ஆளும் அனுபவிக்கிறோம்.